இதே மாதிரி சேமா பாரஞ்சித்துக்கும் பண்ணாரு. முன்னாடி வந்து பாரஞ்சித் வந்து ஒரு புரட்சிகரமான டைரக்டரு. கபாலி, காலா இந்த படத்தெல்லாம் பத்தி இவரு மெட்ராஸ்ல பத்திலாம் இவரோட வீடியோ போய் பாருங்க. பயங்கரமா பேசியிருப்பாரு. சமூகத்துக்கு வந்து ஒரு பயங்கரமா ஒரு புரட்சி ஒரு புரட்சி இயக்குனர் அப்படி இப்படின்னு இவரே பயங்கரமா பேசியிருப்பாரு. ஒரே ஒரு இடத்துல ஒரே ஒரு இடத்துல பெரியாரிஸ்ட்டை பத்தியும் கம்யூனிஸ்ட்டை பத்தியும் ஒரு சின்ன விமர்சனம் வச்சாரு. திராவிட கட்சி பத்தி ஒரு சின்ன விமர்சனம் வச்சாரு. அவ்வளவுதான். அன்னிலிருந்து பார்த்தோன்னா அவரை பற்றி ஃபுல்லாக வேற மாதிரி நெகட்டிவ் கிரியேட் பண்ணுறது. இதே வந்து இயக்குனர் கோபி அவர்களுக்கும் இதே சேம். அப்போ இவரை பற்றியான வீடியோலாம் வேற மாதிரி பேசியிருப்பாங்க. அவர் என்னைக்கு வந்து அரசை பற்றி, அதாவது திமுக அரசை பற்றி என்னைக்கு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களோ அன்னைக்கிலேருந்து அண்ணா அப்படியே ஜாம்பியாக மாறிடுவார். ஸ்டார்ட் ஆகும், அன்னிலேருந்து கடிக்க ஆரம்பிச்சிடுவார். இந்த மதிவதனி இந்த பேருக்கு ஏன் அண்ணன் பயங்கரமாக பொங்குறாருன்னா, மதிவதனி அவங்க வந்து பெரியாரிஸ்ட். என்ன விஷயம்னா, ஏதாவது எதிர்த்தரப்பு இப்போ வந்து ஏடிஎம்கேலோ பிஜேபியிலோ யாருன்னா பேச வராங்கன்னா மதிவதனி வந்து பொதுவெளியில், அதாவது சமூக வலைத்தளங்களில் பயங்கரமாக டிஃபெண்ட் பண்ணுவாங்க. இப்போ டிஎம்கே ஆட்சி பற்றி யாராவது குறை சொன்னாங்களோ, டிஎம்கே பிரச்சனை பற்றி என்ன பேசுனாங்களோ நல்லா டிஃபெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிஃபெண்ட் பண்ணுறதுனால திமுக தரப்புல இருந்து அவங்கள வந்து காப்பாற்றுறாங்க. அவங்க என்ன பண்ணாலுமே அவங்க செய்யறது சரின்ற மாதிரியான காப்பாற்றி எடுத்துன்னு வர்றதுக்கான வேலையை இந்த லாபி பண்ணிட்டே இருக்கு. இப்போ நாளைக்கு பெரியாரே வந்து திமுக ஆட்சியில் இது குறைன்னு சொன்னா கூட பெரியாரை போட்டு திட்டுவாங்க. ஏன்னா பெரியார் சரி கிடையாது, பெரியாரை பற்றி அப்படி சொல்றது கூட இவங்க தயங்க மாட்டாங்க. திமுகவா பெரியாரனா இவங்க கன்ஃபார்மாக திமுக சைடில் தான் நிற்பாங்க. அது மாதிரியான ஆளுங்கள் தான் இவங்க. அதை விட என்னன்னா, உங்களுக்கு வந்து மதிவதனி மேலே இருக்கிற அக்கறை ஏன் பெரியார் மேலே இல்லைன்னு தான் எனக்கு மிகப்பெரிய கோபமாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து திரு எச் ராஜாவாக இருக்கட்டும், திரு சீமானாக இருக்கட்டும், கடந்த சில நாட்களாக சில மாதங்களாகவே பெரியாரை போட்டு கிளின்னு கிழிக்கிறாங்க. அப்போ வராத வீரம் உங்களுக்கு இப்போ வருதுன்னு தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இடிச்சு கிளின்னு கிழிக்கிறாங்க. அப்போ நீ இப்போ உங்களுக்கு ஒரு திமுக ஒரு சின்ன பிரச்சனைனா உடனே முட்டு குத்து நீங்க வரீங்கல்ல. பெரியாருக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை, பெரியாரை போட்டு அந்த கிழிக்கிறாங்க. ஏன் ஒரு எம்எல்ஏ எம்பி இவ்வளோ எம்பி வச்சுக்கிறாங்க, இவ்வளோ எம்எல்ஏ வச்சுக்கிறாங்க, ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல, ஒரு சின்ன போராட்டம் பண்ணல. அரசு உங்ககிட்ட தானே இருக்குது. அவங்க 2 பேரையும் போட்டு ஒரு கேஸை போட்டு அரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு கேஸ் கூட ஃபைல் பண்ணவே இல்லை. ஏன்னா திமுகவுக்கு தெரியும் பெரியார் எங்கே வைக்கணும், உங்களை எங்கே வைக்கணும், எல்லாமே திமுகவுக்கு தெரியும். ஏன்னா திமுகவுக்கு நீங்கள் ஒரு ஏஜென்ட், உங்களை மாதிரி நிறைய ஏஜென்ட் இருக்கிறாங்க. இப்போ நாளைக்கே உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷனு இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா ஸ்டாலின் அவர்களோ இல்லை உதயநிதி அவர்களோ வரமாட்டாங்க.